வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 5am புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபின் சர்மா எழுதியிருக்காரு. அப்படி இந்த புக்கு என்னதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். 5 o'clock எந்திரிக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு, ஏன் 5 o'clock எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணிகிட்டே இருக்கும்ல. ஸோ ஆமாம், அப்போது இந்த ரோபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு புக் இல்லை, இது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த புக் எழுத 4 years ஆச்சு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். 5 o'clock எந்திரிக்கிறவங்கள எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெற்றியாளராக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் 5 o'clock எந்திரிக்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஆனால் நம்ம உலகில் என்ன பண்ணுறாங்க, 95% பீப்புள் தான் எந்திரிக்கிறதே இல்ல. 6 o'clock 7 o'clock அந்த மாரி தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா 5% பீப்பிள் என்ன பண்றாங்க, 5 o'clock எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்க தான் என்ன பண்றாங்க, உலகில வந்து பணக்காரராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா ரோஹித் சர்மா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 20x 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 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவ கொண்டு வந்திருக்காரு. அதாவது என்னன்னா 5 to 6 என்ன பண்ணலாம்? அதிகாலையில எழுந்திரிச்சோனையும் நம்ம என்ன பண்ணலாம்? அத 20 20யா ஃபிக் அ அதாவது ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. 20 மினிட்ஸ் மொத 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. உங்கள எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போங்க. அம் உங்க உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கிங்க. யோகா பண்ணுங்க. ஜிம்முக்கு போங்க. அட்லீஸ்ட் ஒரு அந்த 20 மினிட்ஸ அதுக்காக உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காகவாது நீங்க அந்த 20 மினிட்ஸ செலவழிங்க. அப்படின்னு உங்க முதல் 20 மினிட்ஸை பற்றி சொல்லிடுறாரு. அடுத்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனாக என்னது, நிறைய எண்ணங்கள் தோணும். சம்டைம்ஸ் வந்து வெற்றிக்கான நிறைய எண்ணங்கள் தோணும். பட் அப்பப்போ அந்த தோன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாதி தூரம் போயிட்டு அதுக்கடுத்து பாதி தூரம் நம்ம போக மாட்டோம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம பிஸ்னஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 20 மினிட்ஸ் தோன்ற விஷயங்கள் எல்லாமே டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ அந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு டைரியில் நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம என்ன அந்த ஃப்ரீ ஆஃப் மைண்டில் இருக்கும்போது நம்ம அந்த ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா ஏன் நம்ம செய்ய முடியல அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்சரும் அதில் கிடைக்கும், மன அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஷனை பற்றி ரெண்டாவது கருத்தாகவும் சொல்லியிருக்காரு. மூன்றாவது 20 மினிட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அறிவை வளர்த்துவதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ண வேண்டும், என்ன கற்றுக்க வேண்டும், நம்ம எப்படி நம்ம க்ரோ ஆகிறதுக்கு என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அறிவை வளர்த்துவதற்கு அந்த 20 மினிட்ஸை செலவழிங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நம்ம 5 o'clock எந்திரிக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 o'clock நம்ம தூங்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்டுக்கு அடிமையாகாமல் அந்த 5 o'clock எந்திரிக்கிறீங்களா, உடனே சடனாக 5 o'clock எந்திரிக்கணும்னா உடனே அலாரம் அடித்து அடுத்த செகண்டே எந்திரிக்கும் போது தான் நமக்கு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் எப்படி இருக்கணும், 95% பீப்புள் மாதிரி இல்லாமல் அந்த 5% பீப்புள் மாதிரி ஆகி உலகில் வெற்றியாளராகவும் பணக்காரராகவும் இருக்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட் ரெடின்னு சொல்லி நீங்கள் 5 4 3 2 1 அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் நாள் கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் 5 o'clock எந்திரிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி எந்திரிக்கும் போது உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் 5 o'clock எந்திரிச்சு உலகில் பணக்காரர்களாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.